வணக்கம் சார். அது கரூர் மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் காலை மக்களை சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது சம்பந்தமாக கரூர் நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் விஜய் மக்களை சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட தொடர்ந்து காலையில் நாமக்கல்லிலும் மதியம் 12 மணி அளவில் கரூரிலும் சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று மாலைதான் விஜய் சம்பவ இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக வாகனத்தை வழியாக ஒரு 6-10 மணி அளவில் மட்டுமே அவர் சம்பவ இடத்துக்கு வர முடிந்தது. அது தொண்டர்களுக்கு முழுக்க வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மெதுவாகத்தான் வர முடிந்தது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு 6:10க்கு சம்பவ இடத்துக்கு வந்தார். அதைத் தொடர்ந்து திருக்காமலையூர் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மெதுவாக சம்பவ இடத்துக்கு வருவதற்காக சுமார் அங்கிருந்து ஒரு மணி நேரம் ஆனது. அதைத் தொடர்ந்து தொண்டர்கள் நெடுவரும் வரவேற்பு அளிக்கப்பட்டு உற்சாகமாக வரவேற்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து மாநகராட்சி பகுதி வேலுச்சாமிபுரத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது வரும்பொழுது முன்பகுதியில் பாதுகாப்பு வண்டியும் அதைத் தொடர்ந்து ஊடக வண்டியும் தொடர்ந்து வந்தது. அப்போது கூட்டல் நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடியிருந்தார்கள். பெண்கள் உள்ளிட்ட எல்லாருமே கூடியிருந்ததுனால கூட்டல் நெரிசல் அதிகமாகப்படுத்தது. அது முன்பகுதி இந்த வாகனம் அவரோட பேசக்கூடிய இடத்துக்கு வாகனம் வர வேண்டிய நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 4 பக்கமும் ஓட ஆரம்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேற்கூரை வீடுகளிலும் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து ஒரே குடும்பத்திலிருந்து டாஸ்மார்க்கில் பணியில் ஈடுபட்டு அந்த சக்திவேல் குடும்பம் அவர் சக்திவேல் மற்றும் மனைவி மகள் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருந்தவர்கள் என கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு குடும்பத்தில் அம்மா பையன் இறந்ததாக கூறப்படுகிறது. மொத்தம் 38க்கு மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் இறந்ததாக தகவல் வெளியான உள்ள நிலையில் இன்று 1:30 அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனைக்கு பார்வையிட்டு உடல்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வரிசையாக உடலை பெற்று செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல ஏற்பாடுகள் செஞ்சு உடலை பெற்றுக் கொள்வதற்காக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மேலும் அதிக போலீஸ் பாதுகாப்பு மருத்துவமனை மருத்துவக்குழுவில் போடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வருவதாக தகவல் வெளியே உள்ளது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவே உடலை ஒப்படைப்பதற்காக அதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அப்புறம் மேலும் இந்த இரவே இறந்தவர்கள் உடலை ஒப்படைப்பதற்காக உறவினர்கள் வந்தவுள்ளதாக இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடல்களை பார்வையிட்டு அவர்களுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த பின்பு உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவமனைக்கு வர இருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் மீது வழக்குகள் விசாரணை செய்து வழக்கில் தொடரப்படும் என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. அப்ரஹாம், தற்போது அங்கு முதலமைச்சர் வந்துட்டாங்களா இல்லை இனிதான் வரப்போறாங்களா? இது எவ்வளவு நேரம் ஆகும் முதலமைச்சர் அங்கு வர்றதுக்கு? தற்போது இன்று 1:30 மணி அளவில் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மருத்துவமனை முன்பு குவிந்துள்ளனர்.